கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியும். அவர் கேள்வியிலேயே அவருக்கான பதில் இருக்கு. 41 பேர் இறந்து போனதுனால இப்போ காவல்துறையுடைய மெத்தன போக்கு தானா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க 10,000 பேர் அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனா வந்தவங்க 27,000 பேர்னு கரெக்டா சொல்றாங்க. 27,000 கூட தப்பு தான் சார். முத நாளே படுத்துட்டாங்க. இந்த ஜனங்களா பைத்தியமா? விஜய் மேல இவ்வளவு பெரிய விஜய் பார்க்கறதுல இவ்வளவு ஆர்வம் உள்ளவங்களா இருக்காங்க. காலையில 8 மணிக்கெல்லாம் கூட்டம் கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்குதுன்னு திருப்பி எனக்கு தகவல்கள் வந்துருச்சு. இந்த தகவல்கள் காவல்துறைக்கு கிடைச்சிருக்குமா கிடைக்காதா? மரத்து மேல ஏறினார்கள், ஜெனரேட்டர் ரூம்ல குதித்தார்கள். இதுல ஓவர் கிரௌட் ஆனதுனால எங்க பிதுங்கி போறதுன்னு தெரியாம தானே ஒரு எஸ்கேப்பிங் வே இல்லாத இடத்துல உங்களை தள்ளுறாங்க போது அவன் உடச்சிட்டு ஜெனரேட்டர் ரூம்ல போறான். விமலா 6 தடவை போய் நாமக்கல்ல அந்த சேலரோட இதுல ஓவர் கிரௌட் ஆனாலும் தப்பிச்சு போறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது அப்படிங்கறத விமலா பார்த்திருக்காங்க. இதை ஏன் கரூர் எஸ்பி பண்ணல? விஜய் முகம் எந்த அளவுக்கு வாடி போயிருக்கிறதோ அதே அளவுக்கு முதல்வர் முகமும் வாடி போயிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அன்பில் மகேஷ் அதையும் தாண்டி அழுதுட்டாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. எல்லாரும் மூஞ்சிய வீட்டில இருந்தே மூஞ்சிய சோகமா மாத்திக்கிட்டு இங்க இருந்தே கருப்பு சட்டையை போட்டுட்டு அண்ணன் புறப்பட்டு விட்டார், மௌனம் சாதிக்கிறார்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல் டே ஷூட்டிங் நடத்துவாங்க மூஞ்சிய உம்முன்னு வச்சுட்டு. தாவேகா தன்னுடைய தொண்டர்கள் இறந்த போது அங்க டேக் பொசிஷன் எடுக்கிற அளவுக்கு நீங்க 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்குறதுனால டிஎம்க்கு டேக் பொசிஷன் எடுத்துருச்சு. இதெல்லாம் அரசியல் நடந்தது. விஜய் அந்த இடத்துல இல்லாம போனது மிகவும் சிறப்பு. ஏனென்றால் யாரு சமூக விரோதி என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, யாரு கையை பிடிச்சி முட்டியில வச்சு இடிச்சான்னு நீங்க சொல்றீங்களோ அவனும் ரிப்பன் கட்டியிருக்கான், இவனும் ரிப்பன் கட்டியிருக்கான். இந்த கூட்டத்தில் டிஃபரன்ஷியேட் பண்ணி பண்றது யாரு? என் வாழ்நாளில் நான் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் நான் சிந்திச்சு கூட பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. நொறுங்கி போய் கிடக்கிற ஒருத்தர் எந்திரிச்சு வீடியோ முன்னாடி பேசுறானா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ஆர் ரிவ்யூஸ் யூடியூப் சேனலுடைய நிறுவனர் மற்றும் முன்னாள் காவல்துறை அதிகாரியான ராஜேந்திர ராஜா சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் சேனல் ஆர்ஆர் ரிவ்யூஸ் சேனல்லையும் சரி, அதே மாதிரி மற்ற யூடியூப் சேனல்ஸையும் சரி, நீங்கள் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கீங்க. இருந்தாலுமே காவல்துறையோட சில இடத்துல மெத்தனை போக்குனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க. எதனால் சார்? இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே காவல்துறையோடைய மெத்தனை போக்கு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறது அதனால் அது என்ன ஒரு இடர்பாடு இருக்குது அப்படின்னா, தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கோம். அவங்க உண்மை நிலையை எல்லா தரப்பும், அதாவது அந்த ஒரு நபர் கமிஷன் முன்னாடி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவங்க எல்லாமே உண்மையை எடுத்து சொல்லட்டும். அந்த உண்மையின் அடிப்படையில் அந்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த நடவடிக்கை தொடரும். அதுவரை யூடியூப் சேனலில் இருக்கிறவங்களோ அல்லது மற்ற சமூக ஊடகங்களில் அவங்கவுங்க ஒரு கருத்தை பதிவு செய்ய வேண்டாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த விதத்தில் முதல்வருடைய கருத்தை மதிக்கிறேன். அதே சமயத்தில் ஒரு நபர் கமிஷன் அமைச்சது மட்டும் இல்லாமல் முதல்வர் அவர்கள் அன்று இரவு 1 மணிக்கே அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு. அந்த பாதிக்கப்பட்ட ஒரு அத்தனை பேருக்குமே மருத்துவ உதவி, காம்பன்சேஷன் எல்லாமே செஞ்சுருக்காரு. அந்த விதத்தில் தமிழக முதல்வருடைய பொறுப்புணர்ச்சியை நம்ம பாராட்டுவோம். அந்த அடிப்படையில் இப்போ ஊடகங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 41 பேர் இறந்து போனதுனால இப்போ காவல்துறையுடைய மெத்தன போக்கு தானா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் 3 இடங்கள் அவங்களால கேட்கப்பட்டிருக்குது. இப்போ தாவேகாவுடைய மாவட்ட நிர்வாகி மதியழகனும் மற்றும் புஷி ஆனந்த் போன்றவர்கள் மாவட்ட நிர்வாகத்தில் போய் மனு கொடுக்குறாங்க. பாருங்கள், மனு கொடுக்கும்போதே இவங்க எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள சரியாக டிசைட் பண்ணலன்னா காவல்துறையினுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தா, கடந்த 5 முறை விஜய் தமிழ்நாட்டுக்குள்ளே மீட்டிங் நடத்தியிருக்காரு. இதே மாதிரி தான் நடத்துகிறாரு. அந்த 5 கூட்ட மீட்டிங்லேயுமே எவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணாமல் விட்டாங்க காவல்துறை. இவங்க 10,000 பேர் அப்படின்னு
கொடுத்தாங்க. ஆனால் வந்தவங்க 27,000 பேர்னு கரெக்டாக சொல்கிறாங்க. 27,000ங்கிறது கூட தப்பு தான். இவரும் 27 அப்படின்னு ஒரு ராசியான நம்பரை வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்களே ஒழிய 27,000 கூட நான் ஏற்கவில்லை. அதற்கு மேலே கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு. எப்படின்னா, எனக்கு அங்கேருந்து கிடைச்ச கரூர்லேருந்து கிடைச்ச தகவல்கள், அன்றைக்கு காலையிலேருந்தே ஒரு நண்பர் வந்து அந்த கூட்டத்துக்கு அங்கே போயிருந்ததுனால அவர் எனக்கு சொல்லிகிட்டே இருந்தார், சார் முத நாளே வந்து படுத்துட்டாங்க, இந்த ஜனங்களாம் பைத்தியமா, விஜய் மேலே இவ்வளோ பெரிய விஜய் பார்க்கறதுல இவ்வளோ ஆர்வம் உள்ளவங்களாம் இருக்காங்க, எனக்கு குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு கணவன் மனைவியாக வந்து இங்கே படுத்துருக்காங்க ஒன்று. அப்புறம் நாளைக்கெல்லாம் வந்து விஜய் வர்றதுனால இந்த ரூட்டெல்லாம் வந்து அடைச்சிடுவாங்க, வண்டி போகாதுன்னு சொல்லிட்டு காலையில் 4லேருந்து 5 மணிக்கெல்லாம் புறப்பட்டு நடந்தே வந்து கரூர் வந்து சேர்றாங்க. கூட்டம் கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு. இப்போவே காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்து கூட்டம் கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்குதுன்னு திருப்பி எனக்கு தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு. சரி, இந்த தகவல்கள் வந்து காவல்துறைக்கு கிடைச்சிருக்குமா கிடைக்காதா? நிச்சயமாக கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு மனுவை வாங்கியிருக்காங்க. 10,000 பேர்னு கணக்கு சொல்லியிருக்காங்க. 10,000 பேருக்கு வேலுச்சாமி புரம் வந்து அந்த வேலுச்சாமி நகர் இருக்கு இல்லையா, அது 10,000 பேருக்கே கெப்பாசிட்டி இருக்கா? அதுக்கு மேலே க்ரௌடு வந்தால் எங்கே ஏறுவாங்க? இப்போ வந்து மரத்து மேலே ஏறினார்கள், ஜெனரேட்டர் ரூமில் குதித்தார்கள். இதில் ஓவர் க்ரௌடு ஆனதுனால எங்கே பிதுங்கி போகிறதுன்னு தெரியாமல் தானே ஜனங்க வந்து அவ்வளோ. ஸோ இந்த இடத்த தேர்வு செஞ்சதில் காவல்துறை வந்து முறையாக வந்து ஆலோசிக்காமல் தேர்வு செய்திருக்கிறார்கள். ஏன்னா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும், ஒரு விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்கனைஸ்டு பெரிய 15 வருஷம் ஃபீல்டில் இருந்த அரசியல்வாதியா, விஜய் கட்சியை சேர்ந்த அவங்க. நான் சொல்ல போனால் புஷி ஆனந்த், அவர் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன தொகுதிக்குள்ளே வேலை பார்த்தவர். புஷி ஆனந்த் ஆலோவர்ஜனா வந்து வேறு ஃபீல்டிலேருந்து உள்ளே வந்தவர். இப்போ நிர்மல்குமார், இவங்க அருண்குமார், இவங்க எல்லாமே வந்து ஆரோக்கியசாமி, இவங்கெல்லாம் வந்து வேறு ஃபீல்ட்லேருந்து வந்தவங்க. இவங்க வந்து லா அண்ட் ஆர்டரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க. அவங்க வந்து ஒரு அரசியல் தாவேக்கா என்கின்ற ஒரு அரசியலை பண்ண வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு கூட்டம் நடத்த போகிறாங்க, அவ்வளோதான் அவங்களுடைய ஆஸ்பெக்ட். ஆனால் அரசை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இன்சிடெண்ட்டை வந்து பார்த்து ட்ரெயின் ஆகி ப்ராப்பர்லி ட்ரெயின்டு. நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம அப்பப்போ ரிகர்சல் எடுக்கிறோம். அளவுக்கு அதிகமாக வந்து ஒரு பூமி அதிர்ச்சியின் காரணமாகவோ அல்லது ஒரு சுனாமியின் காரணமாகவோ அளவுக்கு அதிகமான கூட்டம் ஒரு இடத்துக்கு வருமானா அவங்களெல்லாம் எப்படி க்ரௌடு மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அப்பப்போ வந்து இப்போ வருஷம் வந்து போலீஸுக்கு ட்ரைனிங் நடக்குதா இல்லையா? நீங்கள் கூட ஒத்திகை பார்த்துருக்கீங்களா இல்லையா? இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து போலீஸ் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ வந்து ரைடு பண்ணுறாங்க, கடைசியில் பார்த்தா அது ஒத்திகைன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படுறீங்களா இல்லையா? ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பற்றிலாம் நம்ம ஒத்திகை பார்த்து நல்லா ட்ரெயின் ஆன நம்ம மதுரையில் அவருக்கு எப்படி கூட்டம் வந்துச்சுன்னா, அதே வந்து 9 லட்சம் பேர் வந்தாங்க. 9 லட்சம் பேரை சும்மா வந்து 18,000 பேர் 20,000 பேர் வந்திருப்பாங்க சார் அப்படின்னு சிஎம்முக்கு வந்து ஃபால்ஸாக ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வந்து நேற்று சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசியலில் வந்து ஒருவருக்கு வந்து எதிர்ப்புத்தன்மை இருந்த போதிலும் 41 பேர் உயிர் இழக்க வேண்டும் என்று யாருமே வந்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு அப்படியான மனநிலை இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறத நானும் ஏற்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஏன் இந்த விஷமத்தனமாக அந்த கூட்டத்துக்குள்ளே யாராவது போயிருந்தா கூட அவன் கலட்டா பண்ணணும்னு நினச்சிருப்பான ஒழிய அவனுக்கு வந்து இத்தனை பேர் வந்து இத்தனை பேரை உயிரிழப்பை ஏற்படுத்தணும்னு அந்த கலட்டா இருந்திருக்காது. ஆனால் இது வந்து ஸ்டாம்பேட் அப்படின்னா, ஸ்டாம்பேட் என்ன, போலீஸ் மட்டும்தான் அதை பற்றி ஸ்டடி பண்ண ஆட்கள். அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சா? ஸோ இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அவருக்கு வந்து விஜய்க்கு வந்து மதுரையில் எவ்வளோ கூட்டம் வந்துச்சு, திருச்சியில் எவ்வளோ கூட்டம் வந்துச்சு, பெரம்பலூரில் எவ்வளோ வந்துச்சு, திருவாரூரில் எவ்வளோ வந்துச்சு, இந்த 5 கூட்டத்துலேயும் எவ்வளோ ஓவர் க்ரௌட் ஆச்சு, அவங்க அனுமதி பெற்றது எத்தனை பேருக்கு, க்ரௌடு வந்தவங்க எத்தனை பேர். விஜயோட க்ரௌடு வந்து மரத்து மேலே ஏறுவான், ரேம்ப் மேலே தாண்டி குதிப்பான், அந்த மாதிரியான ஒரு க்ரௌடு. இதை ஸ்டடி பண்ண வேண்டியது, இந்த அரசியல் விஞ்ஞானத்தை ஸ்டடி பண்ண வேண்டியது அரசின் கடமையா இல்லையா? ஸோ ஒரு கரூருங்கிறது வந்து ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆட்சித்தலைவர் இருக்கார், ஒரு சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் இருக்கார். பக்கத்து மாவட்டத்தில் விமலா மேடம் வந்து விமலா ஐபிஎஸ் வந்து எப்படி வந்து எந்த மாதிரி இடத்த தேர்வு பண்ணாங்க. நாமக்கல் டு சேலம் ரோடு 80 அடி அகலம், எஸ்கேப்பிங் வே நிறைய இருக்கிற இடத்த விமலா ஒரு பெண் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த போதிலும் ஸ்பாட்டை வந்து 6 தடவை போய் பார்த்துருக்காங்க. விமலா 6 தடவை போய்
நாமக்கல்ல அந்த சேலரோட இதில் ஓவர் கிரவுட் ஆனாலும் தப்பிச்சு போகிறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத விமலா வந்து பார்த்துருக்காங்க. இதை ஏன் கரூர் எஸ்பி பண்ணல? கரூர் எஸ்பி பண்ணியிருக்கிறோமா இல்லையா? இப்போ தாய் கழகம்னு சொல்லுவாங்க. 1000 ஊர்கள்லேருந்து 1000 பேர் வரட்டும், அந்த ஊருக்கு ஓனர் வந்து அந்த ஊர் கலெக்டரும் அந்த எஸ்பியும் தானே. அகாமடேட் பண்ண வேண்டியதும் அதை திருப்பி ஏன் இது கரூர் வந்து சாதாரண ஊர் இல்லை. கரூரில் வந்து வருஷம் ஒரு மாரியம்மன் திருவிழா நடக்குது. அந்த மாரியம்மன் திருவிழாவுக்கு கரூரை சுற்றி இருக்கிற 36 கிராமம் வந்து 50-60 கிராமத்தை சேர்ந்தவங்க வந்து அந்த கம்பம் பிடுங்குற திருவிழா வான வேடிக்கைன்னு ஒன்று நடக்கும். அப்போ வந்து பசுவதிபாளையம், கரூர், காந்தி நகர் என்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த திருமாவளவன் பாலம் அவ்வளவுமே வந்து நிரம்பி போன கூட்டம் கரூரில் இருக்கும். ஸோ இந்த கூட்டத்தை வருஷம் வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு அதிகாரி தான் வந்து கரூர் மாவட்டத்துடைய கலெக்டர். என்னங்க, இப்போ வந்து இந்த கிரௌடு வந்து பஞ்சமாதேவி ரோட்டில் போக முடியுமா, பசுபதிபாளையம் ரோட்டில் போக முடியுமா, காந்தி நகர் பக்கம் போக முடியுமா, அமராவதி பாலத்தில் எப்படி டைவெர்ட் பண்ணலாம், இவ்வளவுமே நீங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் வேலுசாமிபுரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? இவ்வளவு கேள்வியுமே சமூக ஊடகங்கள் கேட்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் கேள்வி கேட்குறவங்க மேலே உடனே கேஸை போட்டுறாங்களே சார். கேள்வி தான் சார் வைக்கப்படுது, முன் வைக்கப்படுது. கேள்விகள் வந்து இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து எதிர்கால காவல்துறைக்கு ஒரு வழிகாட்டுதல். அவன் தப்பு இவன் தப்புன்னு எல்லாம் பேசுறது நியாயம் இல்லை. இப்படி தேர்ந்தெடுத்திருக்கலாமே, இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கலாமே, அப்படிதான். இப்போ நான் முதல்வருக்கு நன்றி சொன்ன போதிலும் இப்போ வந்து முதல்வருடைய அவர் வந்து உடனே வந்து 10 லட்சம் ரூபாய் மனமும் வந்து இறந்து போனவர்களுடைய முதல்வருடைய முகமே பார்ப்பதற்கு விஜய் முகம்தான் வந்து வாடி போனது இல்லை, முதல்வர் முகமும் வாடித்தான் போய் ஈக்குவலா. விஜய் முகம் எந்த அளவுக்கு வாடி போயிருக்கிறதோ அதே அளவுக்கு முதல்வர் முகமும் வாடி போயிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அன்பில் மகேஷ் அதையும் தாண்டி வந்து அழுதுட்டாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை கொன்று குவிக்க நினைப்பவர்கள் அல்ல, எக்ஸப்ட் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்காரர்கள் சில பேர் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் பழி வாங்கும் திறன்லாம் இருக்குது இல்லையா. மற்ற கரூர்லாம் வந்து அப்படியேப்பட்ட மிகப்பெரிய பழி வாங்குதல் கொலையெல்லாம் வந்து நடக்காத ஒரு ஊர். அந்த இடத்துல தான் நின்று நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அவங்க கேட்ட 2 இடமே எனக்கு பர்சனலாக தெரியும். எந்த இடம்? ஒன்று வந்து கரூர். ஸோ அவங்களுக்கெல்லாம் கரூருடைய டொபாகிராஃபி நல்லா தெரியும். அவங்கெல்லாம் வந்து கூட்டம் போட்டது லைட் ஹவுஸில் தான் நீண்ட காலமாக கூட்டம் போடுவாங்க. இப்போ ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படின்னா பெட்ரோல் பங்கை மட்டும் வந்து பேரிகார்டிங் போட்டு அடைச்சிட்டு அந்த மீதி ரோட்டில் கொடுத்துருந்தா எஸ்கேப்பிங் வே 6 இருக்குது அந்த இடத்துல, 5 எஸ்கேப்பிங் வே இருக்குது. சரி, நீங்கள் உழவர் சந்தை பக்கத்துலேயும் வந்து 6 ரோடு பிரியுது. அந்த 6 ரோட்லேயும் ஒரு கூட்டம்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே நம்ம நாட்டில் சுதந்திர போராட்டம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னா இது வந்து ஏன் வந்து தமிழக வரலாற்றில் 9ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸு 11ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஹிஸ்ட்ரி படிக்கிற அத்தனை பேருமே வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி எழுது அப்படின்னா 6 மார்க்கில் 10 மார்க் போட்டுருவான். ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் அப்படின்னா ஜென்ரல் டயர் அப்படிங்கிறவன் அவன் வந்து என்ன செய்கிறான், அவன் வந்து ஒரு சந்தை மாதிரி ஒரு சுற்றிலுமே வந்து சுவர் இருக்கிற ஒரு கூட்டத்துக்குள்ளே கூடி அந்த குரு கோவிந்த் அப்படிங்கிற அவங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஆளுக்கு 10 குண்டு, எவனுமே தப்பி ஓடக்கூடாது, ஒரு ஆளுக்கு 10 ரவுண்ட்ஸ் சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சிருக்கான், ஒரு ஆளுக்கு 10 துண்டு 650 குண்டு வந்து போடுறான். 650 ஃபயரிங் போடுறான். 65 பேர் வச்சு 650 ஃபயரிங் கொடுக்குறான். கொடுத்தோடனே அதில் யாருமே தப்பி ஓட முடியல. குண்டு மழை பொழியறதுனால தப்பி ஓட 2 ஆள் உயரத்தில் இருக்கிற ஒரு சுவருக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க அத்தனை பேரும். அதில் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. குண்டு மழை பொழியும் போது இந்த கிணத்துக்குள்ளே விழுந்தாவது நம்ம கொஞ்சம் உயிரோடு இருப்போமேன்னு சொல்லிட்டு கிணத்துக்குள்ளே விழுந்தவங்க 120 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ மொத்தம் 379 + 120 499 பேர் இந்திய வரலாற்றில் பதிவு செஞ்சு வரலாற்று புத்தகத்தில் இந்தியா முழுவதும் அனைத்து வாத்தியர்களுக்கும் தெரியும், அனைத்து டீச்சர்களுக்கும் தெரியும், பள்ளிக்கூடம் போனவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். இதுக்கு பேர் தான் ஸ்டாம்பிட். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே வச்சு அடைச்சதுனால 499 பேர் வந்து 1919 செத்துருக்காங்க. அந்த மாதிரி போது மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா, மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் என்ன பாவம் பண்ணாங்க பாருங்க. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை
அங்கே போய் ஷெட்டில் குடியிருந்து 24 மணி நேரம் அந்த தோட்டத்தை உருவாக்குனதே வந்து தென்னிந்திய தமிழர்கள் தான். இல்லை இந்த இந்த மாஞ்சோலை மட்டும் இல்லை, இந்த ஊட்டி, கொடைக்கானல், ஸ்ரீலங்காவில் இருக்கிற அத்தனை தேயிலை தோட்டத்தையுமே உருவாக்குறவங்க அந்த திருநெல்வேலி மக்கள் தான். திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் மக்கள் தான் வந்து மலையில் போய் அவ்வளோ டீ எஸ்டேட்லையும் உருவாக்குனாங்க. அவன் ஒரு பெரிய ஒரு வெளிநாட்டு வந்து டீ கம்பெனிக்காரன் அதை வந்து சும்மா குறைந்த குத்தகைக்கு எவ்வளோ ஒரு முதலாளி. இப்போ நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊர் அரசியல்வாதிகள்லாம் எந்த மாதிரியான விவரத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் மாஞ்சோலை தொழிற்சாலை ஒரு பெரிய உதாரணம். அவன் கேட்குறதெல்லாம் இந்த ஒரு ஸ்டெரைலாக கிடந்த மலையை மாஞ்சோலையாக மாற்றுறான். அதுக்கு பேர் மாஞ்சோலைன்னு மாறிடுது. ஸ்டெரைல் லேண்ட் அதை மாஞ்சோலையாக மாற்றினவன் 70 ரூபாய் கூலிங்க. அங்கே வந்து அதாவது கிட்டத்தட்ட சொல்லுவாங்களே அடிமை தொழில், கொத்தடிமைன்னு சொல்லுவாங்களே, கொத்தடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்கே. அவன் போடுற சோறு, அவன் கொடுக்குற குவார்ட்டர்ஸு, ஃபேன் கிடையாது அங்கே. அவன் அப்படியே காட்டுக்குள்ளே டாய்லெட் போயிட்டு இப்படி வந்து 2ஆம் தர 3ஆம் தர குடிமக்களாய், ஏன்னா அந்தமான் தீவில் வாழ்கிற ஆதிவாசிகளை போல வந்து வாழ வைக்கிறான் தமிழர்களை. அவர்கள் வந்து 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் கூலி உயர்த்தி கேட்குறான், 30 ரூபா தான் உயர்த்தி கேட்குறான். அதுக்கு மனு கொடுக்கறதுக்காக அவன் என்ன செய்கிறான், தாமிரபரணி ஆற்றில் ஓரமாக வந்து ஊர்வலம் வர்றான். ஊர்வலமாக வரும்போது பல முறை நாங்கள் போராட்டம் நடத்தி, பல முறை எங்களுக்கு வந்து இந்த கலெக்டர் பேசி இந்த கூலியை உயர்த்தி தர மாட்டேங்கிறாரு, நாங்கள் மாதம் போராட்டம் நடத்தி ஒரு பிரயோஜனம் இல்லை, எங்களை மட்டும் ஓரமாக போடான்னு போலீஸ்காரன் எங்களே பிடிச்சி அடிச்சிட்டிங்களே, இதுதான் வாக்குவாதம். அப்போ பக்கத்தில் ஒரு ரிவர் போகுதுன்னு தெரியாமல் லத்தி சார்ஜ் பண்ணான். பக்கத்தில் ஒரு ரிவர் போகுதுன்னு தெரியாமல், இவ்வளோ பெரிய தாமிரபரணியால் கரை புரண்டு வெள்ளம் ஓடுதுன்னு தெரியாமல், அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இல்லாமல் லத்தி சார்ஜ் பண்ணனால அத்தனை பேர் எஸ்கேப்பிங் வே இல்லாதனால ஆற்றுக்குள்ள குதிச்சான். அதில் குதிச்சதில் பார்த்தீங்கன்னா 17 பேர் குழந்தை, பச்சில குழந்தையெல்லாம். அந்த குழந்தைய ஒரு பரதேசி மேலே இருந்த குழந்தைய தூக்கி ஆற்றுல போட்டிருக்கான். இந்த சுதந்திர இந்தியாவுக்குள்ளே வந்து காவல்துறை சேர்ந்தவன் இன்னைக்கு எப்படி வந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டு இருந்த பெண்களை ஏன்னா காவலர்களே தூக்கிட்டு போய் கற்பழிச்சு, அந்த மாதிரியான கூட்டம் வந்து எப்பவுமே மிருகத்தனமான சிந்தனையோட மனிதர்களோட சில பேர் வாழத்தான் செய்கிறார்கள். அப்படிங்கிறதுக்கு தாமிரபரணி வந்து படுகொலை ஒரு அதில் பார்த்தீங்களா, காயம்பட்டவர்கள் தப்பிச்சு ஆற்றுக்குள்ளே விழுந்து இந்த சணலை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி தப்பிச்சு ஓடி வந்தா பாருங்க, அது 500 பேர். அப்போ 517 பேர் அதில் வந்து காயம்பட்டிருக்காங்க. என்னங்க, இன்றைக்கும் வந்து அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் வருஷம் வந்து நினைவு நாளை கொண்டாடிட்டு போகிறாங்களா. இதுதான் வந்து எஸ்கேப்பிங் வே இல்லாத இடத்துல லத்தி சார்ஜ் பண்றது. இந்த உங்களுக்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களையும் இந்த காவல்துறைக்கு தெரியணுங்கிறதுக்காக இதை பதிவு பண்றேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு எஸ்கேப்பிங் வே இல்லாத இடத்துல உங்களை வந்து தள்ளுறாங்க போது அவன் வந்து உடச்சிட்டு ஜெனரேட்டர் ரூம்ல போறான். ஜெனரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு கட்டைகள் கட்டி அதில் வந்து தகரம் போட்டு அடைச்ச இடத்துல உடைச்சிட்டு உள்ள போய் ஒரு குரவுடு உள்ள உழுவுது. நீங்க வந்து ஒருத்த கெயின் பண்ணல, அதை உடைச்சிட்டு உள்ள போய் எங்கேயாவது நிற்க முடியுமா, அது மேலே ஏறி நிற்கலாமா அப்படின்னு ஒரு குரல் போது அப்பதான் அங்கே லைட்டு ஆஃப் ஆகுது. அப்போ போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த இடத்துல ஒரு கிரவுடு உருவாயிருக்குது. அப்படின்னா ஏற்கனவே வந்து இந்த கூட்டங்களை வந்து மெஷர் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வேற இடங்கள்ல 500 பேரை போட்டிங்களா, அத்தனை பேரையுமே அந்த இடத்துக்கு மொபிலைஸ் பண்ணி போலீஸ் வந்து அந்த இடத்த வந்து டேக் சார்ஜ் பண்ணிருக்கணுமா இல்லையா? சார், நேற்றுக்கு போலீஸ் தரப்புல, அதாவது அரசு தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எப்பவுமே விஜய் கூட்டத்துக்கு வந்து 50 மக்களுக்கு ஒரு போலீஸ் தான் வைப்போம், ஆனா கரூர்ல மட்டும் நாங்க ஸ்பெஷலா வந்து 20 பேர்த்துக்கே ஒரு போலீஸை வச்சிருக்கோன்ற மாதிரி அவங்க தரப்பு சொல்றாங்க சார். அவங்க தரப்பு இவங்க தரப்பு சொல்றாங்க. உங்க தரப்புல நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து பேப்பர் ஒர்க், அதாவது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது, இவங்களுக்கு ஒரே பதில் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. இப்போ 10,000 பேர் எழுதி கொடுத்தான், அவர் 27,000 பேர் வந்துருச்சுன்னு சொல்றாரு. இது ரெண்டுமே வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஊடகத்தை வெளிச்சத்துக்கே விட்டுரும் இல்லைங்க. இவங்க பேப்பர் பேசுறதெல்லாம் வந்து சார் அவங்க கேட்ட 10,000 பேர், அவருக்கு வந்து ஒரு ஆளுக்கு அதாவது இந்த ஹாஸ்டலில் சாப்பாடு சமைக்கும் போது ஒரு படி அரிசியில் 8 பேர் சாப்பிடலாம் சார் அப்படின்னு கணக்கு போடுவோம். நாங்கள் சாப்பிடும் போது சாப்பாடு பத்தாது சார், நாங்கள் வந்து 120 பேருக்கு சமைச்சாங்க, 144 பேர் வந்தாங்க சார். இது எத்தனை ஹாஸ்டலில் வர்ற ப்ராப்ளம். இது மாதிரி வந்து நீங்கள் வந்து சார் நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்தாங்கிறத வந்து டைம் டு டைம் வந்து ஸ்பெஷல் போலீஸு, ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸு
டிட்டாச்மெண்ட் போலீஸு, இது இல்லாமல் வந்து கலெக்டருடைய தாசில்தார்கள் மஃப்தியில் உள்ளே நிற்கிறீங்க. என்னங்க ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆடியோவுடைய பிஏ உள்ளே நிற்கிறீங்க, எலக்ட்ரிசிட்டி போர்டுக்காரன் உள்ளே நிற்கிறான். இவனுங்க எல்லாம் சேர்ந்து கலெக்டரை அப்டேட் பண்ண வேண்டாமா சார்? க்ரௌடு வந்து அவங்க சொன்ன மாதிரி 10,000 இல்லை சார், 27,000 இல்லை சார், இது வந்து லட்சத்துக்கு தாண்டிடுச்சு சார் அப்படிங்கிறது வந்து லோக்கல் கலெக்டருக்கு அப்டேட் பண்ண வேண்டியது. அந்த மெஷினரி, இந்த மெஷினரி வந்து சரி எதிர்கால மெஷினரி வந்து நல்லபடியாக ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக இது சொல்கிறோம். கரெக்ட் சார். நீ நீங்கள் பேப்பருக்கே பதில் சொல்லிட்டு தான் என்ன அர்த்தம்? அதான் சார், நீங்கள் கேள்வி எழுப்புறது கரெக்டாக இருக்குது சார். ஏன்னா இறந்தவங்க எல்லாருமே பொதுமக்களாக தான் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி போலீஸ் யாரும் இல்லை, டிஎன்பி யாரும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் யாருமே. ஏழைகள் செத்து போனால் அக்கௌண்ட் இல்லாமல் போகிறது நீண்ட காலமாக நடந்துட்டு இருக்குது. இப்போ மாஞ்சோலை தோட்ட தொழில்கள் யாரு? ஏழை எளியவர்கள். 14 பேரை தூக்கி போச்சுட்டு அனுதாபம் சொன்னால் போதுன்னு நினைக்கிறீங்க. என்னங்க இதே வந்து ஒரே ஒரு சினிமா டைரக்டர் இறந்து போட்டோம், எல்லாரும் வந்து மூஞ்சியை வீட்டிலேருந்தே வந்து மூஞ்சியை வந்து சோகமாக மாற்றிக்கிட்டு இங்கேருந்தே கருப்பு சட்டையை போட்டுட்டு அண்ணன் புறப்பட்டு விட்டார், மௌனம் சாதிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி ஃபுல் டே வந்து ஷூட்டிங் நடத்துவாங்க மூஞ்சியை உம்முன்னு வச்சுட்டு. எத்தனை பேர் வந்து கரூரில் போய் மூஞ்சியை உம்முன்னு வச்சிங்க? ஏன்னா எத்தனை பேர் ஆஸ்பத்திரிக்கு போனீங்க? அந்த இப்போ தாவேகா வந்து தன்னுடைய தொண்டர்கள் இறந்த போது அங்கே வந்து டேக் பொசிஷன் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்குறதுனால டிஎம்கே வந்து டேக் பொசிஷன் எடுத்துருச்சு. இதெல்லாம் அரசியல் நடந்துருக்குது. திமுக அப்போ தாவேகா அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இவங்க 5 பேரும் விஜய், புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்குமார், அன்பழகன், இவங்க 6 பேர் சேர்ந்து இத்தனை லட்சம் பேர்த்த மெயின்டைன் பண்ண முடியுமா? இவங்க 6 பேரும் சேர்ந்து அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்காம ஒரு இன்ஸ்டன்ட் ஓவிட்டு கல்யாணம் பாது அவங்க பாதுகாப்பு கொடுக்க வந்தாங்க. கல்யாணம் யார் வீட்டு கல்யாணம்? விஜய் வீட்டு கல்யாணம். இல்லைங்க விஜய் வீட்டு விசேஷம். விசேஷத்தில் 41 பேர் செத்து போயிட்டான். உங்களால தானே முன்னாடி நின்று அவங்களை தூக்கிட்டு போகணும், இருந்து லீட் பண்ணணும்ல. லீட் பண்ணுற ஆட்கள் எங்கே? அதை ஏன் வந்து அந்த கட்டமைப்பை உருவாக்க முடியல? ஆட்சியே மாற்றிடணும்னு சொல்லணும்னா நேற்றைய தினம் மரியாதைக்குரிய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டி நகரில் ஒரு பாலத்தை திறந்து வச்சார். இது எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் தயவு செஞ்சு எல்லா அரசியல்காரங்களும் குறிப்பாக சீமான் கட்சிக்காரங்களும் அண்ணாமலை போன்றவங்களாம் நல்லா உத்து பாருங்கள். நேற்றைய தினம் டி நகரில் இருக்கிற மேம்பாலத்தை திறந்து வச்சுட்டு மரியாதைக்குரிய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடந்து வர்றாரு. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வலது பக்கம் ஒரு 8 பேரும் இடது பக்கம் 8 தலைவர்கள், 8 16 தலைவர்கள் நடந்து வர்றாங்க. அந்த 16 பேருமே ஊரறிந்த உலகறிந்த தலைவர்கள். இதுக்கு பேர் தான் கட்டமைப்பு. என்னங்க சீமான் வந்து 8.5 அதாவது 36 லட்சம் பேரை கெயின் பண்ண போதும் அவரை சுற்றி இத்தனை பேர் வந்து இவ்வளோ அரசியல்வாதிகள் அவர் வந்து அவரை வந்து போயிட்டு வந்து கடந்து போகிறதுக்கு காரணம் அவங்களை கட்டமைத்துக் கொள்ளவில்லை. இப்போ அண்ணாமலை வந்து கட்டமைச்சாரு, ஆனால் கட்டமைப்பு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இருந்தா எம்பி எலெக்ஷன்லேயே வந்து அதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்க முடியும். காட்டு பண்ணியிருந்தா இப்போ வந்து இது இந்த ஆட்சி மாறி காட்சி மாற வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இல்லையா? அண்ணாமலைக்கு 3 ஆண்டுகள் வந்து மிகப்பெரிய வாய்ப்பு. அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கட்டமைப்பை, அதாவது இப்போ திருமாவளவன் மட்டும்தான் வந்து இதை சரியான முறையில் உள்வாங்குறாரு. அதிமுக இந்த கோட்டை மீது வந்து நீங்கள் படையெடுப்பதற்கு நீங்கள் படை கட்டவில்லைன்னு சொல்லிடுறாரு. புரியுதா உங்களுக்கு? நீங்களாம் வந்து படை கட்டுறதுக்கான தகுதியை வந்து யாருமே ஏற்படுத்திக்கவில்லை. அப்படின்னா திமுக மேலே போய் மோதுறேன்னா சரி, நீங்கள் போய் ரயில் மேலே போய் நீங்கள் வந்து ஒரு கடையுமே இல்லாமல் ரயில் மேலே போய் போனீங்கன்னா நம்ம தான் இடிச்சுட்டு விழுந்த முடியும். நேற்று முளைத்தீர்கள், இன்றைக்கு வந்துருச்சு சார். ரைட்டு, உங்களுக்கு வந்து சீமான், உங்களுக்கு முன்னாடி விஜய், உங்களுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்த சீமான் எந்த இடத்துல வந்து அவருக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்த போதும் எந்த இடத்துல அவர் சோபிக்க முடியாமல் நிற்கிறார்? இவ்வளவுமே ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து விஜய் வந்து சேரணும். இப்போ ஒரு ஃபீல்டில் வந்து இறங்கி நீங்கள் போய் மிகப்பெரிய ஹீரோவாக வந்து தோட்டம் அளிக்கிற இடத்துல உங்களை பார்க்க வந்த 41 பேர் அங்கே அகால மரணம் அடைகிறாங்க. அப்போது வந்து உங்கள் டீம் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. விஜய் அந்த இடத்துல இல்லாமல் போனது மிகவும் சிறப்பு. ஏனென்றால் விஜய் வந்து அங்கே பார்க்க போனால் அவர் பின்னாடியே கூட்டமாக போய் இன்னும் வந்து பல உயிர்கள் சேதம் அடைந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியுது. ஏன்னா அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ கிரேஸ் இருக்கிறதுனால விஜய்க்கே அப்படி ஆகி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களே தாக்க ட்ரீட்மெண்ட்டை சீக்கிரம் கொடுறான்னு மருத்துவர்களை அடிக்க அப்படியெல்லாம் ஒரு நிலைமை வந்திருக்கும். அப்படியெல்லாம் வராமல் இருந்ததுக்காக விஜய் வந்து அந்த இடத்த விட்டு போயிருக்க வேண்டுமே ஒழிய நாமக்கல்ல தங்கியிருக்கலாம், திருச்சியில் தங்கியிருக்கலாம், சேலத்தில் தங்கியிருக்கலாம்,
யாருக்குமே அறிவிக்கப்படாத ஒரு பங்களாவில் அருகில் வந்து போய் தங்குற அளவுக்கு உங்கள் கட்சியில் இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்கள் உங்களை ஏற்பாடு பண்ணி நிறுத்தி வைக்கவில்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரிய வேண்டாம். யாருக்குமே அறிவிக்கப்படாம திருச்சியில் ஒரு இடத்துல இருந்திருக்கலாமா இல்லையா? இப்போ வந்து வரலாறு முழுவதுமே வந்து சென்னைக்கு திரும்பி போயிட்டார் அப்படின்னு பேச வேண்டிய ஒரு ஒரு அதையும் தாண்டி வந்து அவர் தாங்க முடியாத சோகம் அவருக்கு இருந்த அட்வைசரு. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர் உங்களை இந்த அளவுக்கு தான் கைட் பண்ணியிருக்காங்க இல்லையா? சார் நீங்கள் வந்து சேஃபாக நீங்கள் போயிடுங்க, நீங்கள் இருந்தாவே கூட்டம் கொடுங்கிறதுலாம் சரிதான். ஆனால் ஒரு தலைமை பண்பில் இருக்கிறவர் நான் போக மாட்டேன், நான் இங்கே நிற்கிறேன், என்னாச்சுன்னு போய் பாரு, என்னங்க நான் இருக்கிற இடத்த சொல்ல வேண்டாம். இதுக்கு பேர் தான் அரசியல், அரசு இயல். அதுக்கு பேர் அரசு அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தை நடத்த போகிறது. அந்த அரசாங்கம் நடத்துறதுக்கு நம்ம கற்றுக்க வேண்டிய நடைமுறைக்கு பேர் தான் இயல்னு பேர். அதுதான் அரசு ப்ளஸ் இயல், அரசியல். இதுதான் இயல். எனக்கு எவ்வளோ பேர் கூட்டம் கொடுக்கிறார்கள், அவர்களை எப்படி வந்து வழிநடத்த வேண்டும், அவர்கள்லாம் வந்து எதிர்கால சமூகத்தை வந்து வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக இருக்கிறனால மரத்து மேலே வந்து விழக்கூடாது. என்னங்க தலையில் வந்து ரிப்பனை வந்து கட்டிட்டு என்னங்க எல்லாம் வந்து இப்போ எல்லாருமே ரிப்பன் கட்டிட்டு வந்துட்டாரு. யார் சமூக விரோதி என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, யார் வந்து கையை பிடிச்சி முட்டியில் வச்சு இடிச்சான்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, அவனும் ரிப்பன் கட்டியிருக்கான், இவனும் ரிப்பன் கட்டியிருக்கான். இந்த கூட்டத்தில் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பண்ணுறது யார்? ரைட். இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் வந்து 2ஆம் கட்டத்தில் வாலண்டியர்ஸை வந்து நியமித்து உங்கள் க்ரௌடை நீங்களே மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருந்தீங்களா? ஒரு கேள்வியை நேற்று கேட்டிருக்காங்க. வரவேற்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய இந்த கருத்தை தான் நான் இன்னைக்கு உள்வாங்கி பேச வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் இந்த பேரிழப்பு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கு காவல்துறையை பற்றி நம்ம வந்து காவல்துறையில் என்னென்ன செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கின போதிலும் அங்கே ஒரு நம்பர் கமிஷன் நடந்து கொண்டிருக்கிறதுனால நம்ம வந்து பெருசாக வந்து எதையும் லீட் பண்ண வேண்டாம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் என்ன செய்யலாம், 2ஆம் கட்ட தலைவர்களை வந்துட்டு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரும்போது அல்லது எமர்ஜென்சி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆட்கள் வந்து படிப்படியாக நின்று மரத்தில் ஏறாதீங்க, சூட்டின் மீது ஏறாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாலண்டியர்ஸ் டீம்னு ஒன்று தனியாக ஒரு 100 பேரோ அல்லது 200 பேரோ டெடிக்கேட்டடாக வச்சு மெயின்டைன் பண்ணோம். சரி, எப்படி வந்து ஸ்டேஜை மட்டும் காப்பாற்றுறதுக்கு வந்து பவுன்சர்ஸை வச்சுக்கிட்டு அந்த ஸ்டேஜில் இருக்கவங்க மட்டும்தான் முக்கியமா, பொதுமக்களும் முக்கியம் அப்படிங்கிற கருத்தியல் எல்லாம் வந்து பரிமாறப்பட வேண்டும் சார். ஆனால் நேற்று விஜய் அவர்கள் நேற்று வீடியோ விடும்போது ஒரு விஷயம் சொல்கிறாரு சார். அதாவது 5 மீட்டிங் நான் போயிருக்கேன், அங்கெல்லாம் நடக்காது, கரூரில் மட்டும் ஏன் நடந்துச்சு, உண்மை கூடிய சீக்கிரத்தில் வெளிவருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். ஸோ இது வந்து ஏதாவது சூஸ்டமாக அதை சொல்ல இல்லை. 3 நாட்களுக்கு பிறகு 4.5 நிமிஷம் தான் அவரால் பேச முடிஞ்சது. அவருடைய முகவாட்டத்தை வைத்து அவர் எவ்வளவு மனவேதனை, மனம் நொறுங்கி அதை பேசியிருக்கிறார் என்று என்னால் யூகிக்க முடிகிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மருத்துவமனையில் வந்து இன்னும் வந்து சிகிச்சையில் இருக்கிற அத்தனை பேரும் பூரண குணமடைந்து போக வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இறந்து போன 41 குடும்பத்திற்கும் எனது பணிவான ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜயோடைய அந்த வீடியோ வந்து மிகப்பெரிய, அதாவது 3 நாளாக பேசலைன்னு சொல்லியிருந்தாலும் பேசுகிற அளவுக்கு கூட அவரால் முடியல. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நொறுங்கி போய் கிடந்திருக்கிறார். நொறுங்கி போய் இருக்கவில்லை, நொறுங்கி போய் கிடந்தார் அப்படின்னு தான் அதை சொல்லணும். நொறுங்கி போய் கிடக்கிற ஒருத்தர் எந்திரிச்சு வீடியோ முன்னாடி பேசுகிறான்னா அது வந்து முற்றிலுமே எதிர்பார்க்காது. என் வாழ்நாள், அவர் சொல்கிறார் விஜய், என் வாழ்நாளில் நான் வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் நான் சிந்திச்சு கூட பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. கரூரில் மட்டும் ஏன் நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியும். அவர் கேள்வியிலேயே அவருக்கான பதில் இருக்கு. அவ்வளோதான் அதுக்கு பதில். ஓகே சார். ஸோ அதேமாதிரி இப்போ வந்து பாஜகவினர் வந்து ஒரு கமிட்டி அமைச்சு அங்கிருந்து சில விஷயங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுட்டு இப்போ சென்டருக்கு போயிருக்காங்க சார். அங்கிருந்து மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குமா? இல்லை, சென்ட்ரல்ல இருந்து முறையா அவங்க சென்ட்ரலுக்கு வந்து முறையிட்ட உடனே ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வந்து அங்கேயே வந்து ஒரு விசாரணை கமிட்டி அமைக்க போகிறோம் அப்படின்னு அன்னைக்கே வந்து திரு அமித்ஷாஜி சொல்லிட்டாரு. பிரதமரும் அறிக்கை கொடுத்துருக்காரு. இந்த நிகழ்வை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கிற அனைத்து தலைவர்களுமே வருத்தம் தெரிவித்து விட்டார்கள், நாம் உள்பட. மீண்டும் வந்து RR ரிவ்யூஸ் சார்பாக வந்து அந்த 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 இறந்த 41 குடும்பத்தினருக்கும் எங்களது மனமார்ந்த ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம், ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 50 பேர் வந்து
மருத்துவமனையில் இருக்க அத்தனை பேர் பூரண குணமடைந்து இன்னும் ஒரு சேதம் கண்டிப்பாக நடக்கவே கூடாது, நடந்துடவே கூடாது அப்படின்னு நான் வந்து எல்லாம் வல்ல இயற்கையை வந்து மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். இதில் நம்மளுடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சுக்கிறோம். சென்ட்ரல்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஹெமா மாலினியுடைய தலைமையில் எம்பிங்க ஒரு குழு வந்து நேற்று வந்து பார்த்துருக்காங்க. இது இல்லாமல் மரியாதைக்குரிய அமைச்சர், மத்திய அமைச்சர் திரு முருகன் மற்றும் நிர்மலா சீதாராமன் இருவருமே வந்து சம்பவ இடத்தை பார்த்துருக்காங்க. சம்பவ இடத்துக்கு எல்லா தலைவர்களையும் வந்து பார்த்துருக்காங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் கூட வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போய் பார்த்துருக்காங்க. அண்ணாமலை பார்த்துருக்கிறாரு. சென்று பார்த்த அத்தனை தலைவருக்கும் நான் வந்து அவர்களை பாராட்டுறேன். குறிப்பாக வந்து அந்த இடத்துலேயே நின்று வந்து முதல்ல வேலையை ஸ்டார்ட் பண்ண அன்பில் மகேஷ் அவர்களே நான் பாராட்டுறேன். அந்த இடத்துல போய் நொறுங்கி போய் நின்று டே காப்பாத்துங்கடா அப்படின்ட்டு அழுது கண்ணீரும் கம்பளையுமாய் நின்றாரு. அப்படிங்கிறதுனால அவருடைய அழுகை சிலர் கேலி செய்யலாம், இருந்தாலும் வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய மனிதாபிமானம் அவருக்குள்ளே இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அவர் அப்பேற்பட்ட இரக்கமுள்ள மனிதர் என்று தான் நான் வந்து உள்வாங்க விரும்புகிறேன். மற்றவங்கள பாரி அவரை கேலி செய்ய நான் விரும்பலை. ஸோ இப்படி மனிதாபிமானம் உள்ளவர்கள் தான் அரசியலில் இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அப்போ கரூரில் மனிதாபிமானம் இல்லாதவர்கள் அரசியலில் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த கருணையெல்லாம் வந்து கள்ளக்குறிச்சி மரணங்களின் போது வரவே இல்லையே சார் திமுகவினருக்கு. கள்ளச்சாராயத்தில் 67 பேர் இறந்த போது அழுகாட்சி வரல, அப்பா தான் மினிஸ்டர்ஸ் அங்கே போய் நிற்கலையே சார். கள்ளச்சாராய மரணம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தானாகவே வந்து பொறுப்பேற்க வேண்டியது. அவங்க ஆட்சி, அவங்க போலீஸ் ஸ்டேஷன், அவங்க தாசில்தார் ஆஃபீஸுக்கு பின்னாடி 100 மீட்டர்ல சொல்லியிருக்கீங்க சார். என்னங்க இதெல்லாம் இது உண்மையை உறக்க சொல்வோம், உலகினை விழிக்க செய்வோம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவங்களெல்லாம் குற்றச்சாட்டி அசிங்கப்படுத்தணும்னு RR ரெவ்யூஸ் எப்பவுமே வந்து நினைக்கல. இந்த உலகம் வந்து விழிப்படையணும், இந்த உலகம் விழிப்படையணும். இது வந்து பெருந்தலைவர் காமராஜ் கிட்ட இருந்து நான் உள்வாங்கினது. இந்த உண்மையை உறக்க சொல்வோம், உலகினை விழிக்க செய்வோம் என்கின்ற கருத்தியில பெருந்தலைவர் காமராஜ் கிட்ட இருந்து நான் உள்வாங்கினேன். ஆக கள்ளக்குறிச்சி மரணம் அப்படிங்கிறத பற்றி அப்போ கூட நான் என்ன சொல்றேன்னா, யாரெல்லாம் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு யாருமே இறக்கல. நான் கள்ளக்குறிச்சி என்ன பதிவு பண்றேன் பாருங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட 2000 வருஷமா கள்ளச்சாராயம் காய்ச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். எத்தனை வருஷமா? 2000 வருஷமா. அப்போல்லாம் சோமபானம் சுறாபானம் என்று சொல்லப்பட்ட காலத்துல இருந்த என்னங்க, அப்போ வந்து நீங்க வந்து வேப்பம்பட்டையும் வேளாம்பட்டையும் போட்டு அதுக்குள்ள வந்து நாட்டு சர்க்கரையும் பலாப்பழத்தையும் போட்டு கொல்லிமலையில சாராயம் காய்ச்சுவாங்க. என்னங்க, அதுவும் இல்லாமல் அங்கே வந்து பயன்பாட்டை மிஞ்சி வந்து பழுத்து போன மாதுளை, பலா, வாழை எல்லா பழத்தையும் உள்ளே கொண்டாந்து போட்டு நொதிக்க செய்து அதில் சாராயம் காய்ச்சுவாங்க. இந்த மெத்தட் ஆஃப் சாராயம் வடிக்கிறது தான் வந்து காவிரி ஆற்று படுகையில், அமராவதி ஆற்று படுகையில் எல்லா இடத்துலையும் வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுல குடித்து யாருமே வந்து செத்து போகவே இல்லை. இதில் என்னைக்கு வந்து ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டை வந்து காம்பினேஷன் தெரியாமல் வந்து போதைக்காக கலக்க ஆரம்பித்தார்களோ அப்போ தான் வந்து சாராய மரணங்கள் நடந்திருக்கு. இந்த அறிவை வந்து முதலமைச்சருக்கு தெரியாமல் சில பேர் ஏமாத்துறாங்க அப்படின்னு முதல்வர் நாலேஜுக்கு போய் சேர்ற அளவுக்கு இது தெரியட்டுமே அப்படின்னு தான் வந்து நான் சொன்னேன். இது மாதிரி வந்து சாராயம் ஆலைகள் இருக்குல்ல, ஒரே ஒரு பேரல் ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டு கூட வந்து தாசில்தார் சப்கலெக்டர் அனுமதி இல்லாமல் ஒவ்வொரு பேரலும் கவுண்டிங்கில் தான் காய்ச்சல் இடத்துக்கு போகுது. வந்து சாராயமாக ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டாக வந்து காய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மதுபான ஆலைகளுக்கு போகுது. மதுபான ஆலைகளுக்கு ஒவ்வொன்றுமே வந்து சப்கலெக்டர் தான் கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த பேரல் வேற இடத்துக்கு எப்படி போச்சு, பூந்தமல்லிக்கு எப்படி போச்சு, பூந்தமல்லியில் வந்து பிளாக்ல எப்படி வந்து கள்ளக்குறிச்சிக்கு கள்ளத்தனமாய் விற்கப்பட்டது. இந்த ரேலி தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இது மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா இந்த சைக்கிள் தெரிஞ்சாதான் இது நிறுத்துவாங்கன்னு தான் பேசணும். நம்ம நோக்கம் வந்து உயர்வானது. ஏனென்றால் முதல்வர் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல மந்திரிகள் பதில் சொல்ல, கலெக்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகுறாரு, எஸ்பி சஸ்பெண்ட் ஆகுறாரு. ஆனால் காரணம் அவங்க இல்லை. ஏதவன் வந்து இங்கே உட்காந்துருக்கான் ப்ரைவேட்டாக வந்து ஒரு போலி கம்பெனி ஆரம்பித்து என் கம்பெனிக்கு வந்து இப்போ லெதர் பொருட்களும் வந்து ரப்பர் செருப்புகளும் உருவாக்குறதுக்காக எனக்கு வந்து ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் வேணும்னு ஒருத்தன் கள்ளச்சந்தையில் அதை வாங்கி பர்மிஷன், அத்தனை பர்மிஷனுமே பொய் பர்மிஷன் வாங்கிட்டான். பொய் பர்மிஷன் வாங்கிட்டு இவன் வந்து ரப்பர் பொருட்களை தயாரிக்காமல் அதை வந்து திருட்டுத்தனமாக நாட்டு சாராயை விற்கிறவங்ககிட்ட வந்து போதை அதிகப்படுத்தி விற்பதற்காக கள்ளச்சந்தையில் விற்பனை பண்ணிட்டு இருக்கான்.
இதன் காரணமாக தான் இந்த ஊரில் வந்து கள்ளச்சாராய சாவுகள் நடக்குது அப்படிங்கிறத வந்து இந்த அரசுக்கும் பொதுமக்களுக்கும் புரிய வச்சோம்னா எதிர்காலத்தில் மனித உயிர்கள் பலியாவதை தடுக்கலாம் அப்படிங்கிறத உயர்ந்த நோக்கத்தில் தான் இதை நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம். ஆர்ஆர் ரவீஸை தவிர மற்றவங்க யாருமே இவ்வளவு தெளிவாக அதை சொல்லலைங்கிறது எனக்கு தெரியும். ஏனென்றால் எங்கள் மாமா வந்து பெரிய சர்க்கரை ஆலையில் வந்து அவர் வந்து ஒரு தொழிற்சங்க தலைவராக இருந்தார். அடிக்கடி சக்கரை மில்களை கூட்டிகிட்டு போவார். அங்கே பாவு எப்படி பிரித்தெடுக்கப்படுகிறது, அதன் பிறகு சாராய ஆலை எப்படி தொடங்குச்சு, சாராயத்தை எப்படி வெளியில் அனுப்புகிறாங்கிறதெல்லாம் படிப்படியாக நான் படித்து வச்சிருந்ததுனால இந்த உலகுக்கு நம்ம எடுத்து சொன்னோம். அடுத்த கேள்வி சார். உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபாரதற்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.